வேம்பாரில் விநாயகர் சிலை விஜர்சனம். வேம்பார் கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் விஜர்சனம் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் சனிக்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. கிராமம் முதல் நகரம் வரை வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடந்தது. வித்தியாசமான உருவங்கள், பல வண்ணங்கள், பல வடிவங்கள் என பரிணாமித்த விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தமிழகம் முழுவதும் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. முழுமுதற் கடவுள் என போற்றப்படும் விநாயகருக்கு அவருக்கு பிடித்த உணவுகளுடன் கொண்டாடப்பட்டது. குறிப்பிட்ட நாட்கள் கடந்தபின் விநாயகர் சிலை கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளில் கரைக்கப்படுவது வழக்கமாகும். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரையில் 100கணக்கான விநாயகர் சிலைகள் விஜர்சனம் செய்யப்பட்டது. விளாத்திக்குளம், அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்வேறு வாகனங்களில் பக்தி உற்சாகத்துடன் பக்தர்கள் தாங்கள் வழிபட்ட விநாயகரை வேம்பார் கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். உற்சாகம், மகிழ்ச்சி, பக்தி பெருக்கோடு காவல்துறையின் வேண்டுகோளின்படி கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கும் பூஜைகள் செய்யப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு விஜர்சனம் செய்யப்பட்டது. மக்கள் கூட்டத்தால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாதவாறு போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர். விநாயகர் சதுர்த்தியன்று விநாயகனை மனமுருகி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்வானது விளாத்திக்குளம் வட்டாட்சியர் மேற்பார்வையில் வேம்பார் கடற்கரையில் விநாயகர் சிலை விஜர்சனம் நடைபெற்றது. சட்டக்களம் செய்திகளுக்காக வேம்பாரிலிருந்து மாரிமுத்து.